இந்த விசுவாசம் பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு கொடுக்க முடியும். நம்ம முதல்ல இயேசு கிறிஸ்துவை நம்ம அறிந்து கொள்ளும் போது, அந்த ரட்சிப்புக்குள்ளே போகும்போது, இயேசு கிறிஸ்து தான் ஜீவனுள்ள தேவன் நம்ம அறிந்து கொள்றதுக்கு ஆவியானவர் தான் நமக்குள்ளாக அந்த விசுவாசத்தை கொடுத்து இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளும்படியாக நமக்கு கிருபை பாராட்டியிருக்கார். ஸோ இந்த விசுவாசம் ஆண்டவர் பேரில் வைக்கிற விசுவாசத்துக்கு நம்ம ஆவின் வரங்களில் பார்த்தாலும் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணுமா, ஆவியானவரே எனக்கு தேவனை அறிகிற அறிவை நிரப்புங்க, அந்த விசுவாசத்தினால என்னை நிரப்புங்க, தேவனை சார்ந்திருக்க என்னை நிரப்புங்கன்னு கேட்கறச்சே நிச்சயமாக ஆவியானவர் நம்மளுக்கு அந்த விசுவாசத்தினால நிரப்புவார். அந்த ஆவின் வரங்களும் அந்த ஆவின் கனிகளும் ஆகிய விசுவாசத்தினால தேவன் நிச்சயமாக நம்மளை நிரப்புவார். சரிங்களா? இது விசுவாசம் ரெண்டுத்துலேயுமே இருக்குது, கனியிலையும் இருக்குது, வரத்துலையும் இருக்குது. அது ஆவியானவர் தான் நமக்கு தர முடியும். ஸோ இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து உங்கள் எந்த சூழ்நிலையிலும் எந்த பிரச்சனையிலும் அவரையே நம்பி அவருக்கு நன்றி சொல்ல, அவரையே சார்ந்து இருக்க ஆவியானவர் உதவி கேளுங்க. நிச்சயமாக ஆவியானவர் உதவி செய்வார்.